ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சாஃப்டாக ஸ்வீட்டாக இருக்கக்கூடிய பருப்பு போலி எப்படி பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக சூப்பராக பண்ணிடலாம் வீட்டிலையே. இன்றைக்கி நம்ம பருப்பு போலி பண்ணுறதுக்கு 1 கப் அளவு நான் கடலைப்பருப்பு எடுத்துகிட்டு ½ அன் ஹவருக்கு முன்னாடியே நல்லா ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு வேக வச்சுக்கோங்க. நிறைய சேர்க்க தேவையில்ல. நம்ம இன்றைக்கி ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். அதனால் ஒரு பிஞ்ச் அளவு சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக வந்து 1 கப் அளவு நான் மைதா மாவு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து மாவு ரெடி பண்ண போகிறோம் நம்ம. இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட பயன்படுத்திக்கலாம். டேஸ்ட்டில் எந்த டிஃப்ரெண்ட்டும் இருக்காது. ஆனால் கடையில் வாங்குற மாதிரி அந்த கலர் இருக்காது, அவ்வளோதான். கூடவே வந்து கொஞ்சமாக வந்து மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு பிஞ்ச் அளவு இதில் நான் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் சேர்த்துட்டு பொரிப்பீங்களோ அந்த எண்ணெய் வந்து சேர்த்துக்கோங்க. நார்மலாக வீட்டில் இருக்க குக்கிங் ஆயில் சேர்த்துக்கிட்டாலே போதும். சேர்த்துட்டு இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வந்து இது நல்லா பிசைஞ்சிக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி ரொம்ப டைட்டாக இருக்கக்கூடாது. அதை விட லைட்டாக வந்து இலக்கமாக இருக்கணும். அந்த மாதிரி பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா வந்து போலி சாஃப்டாக வரும். போலி வந்து சாஃப்டாக வரணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னாலே போதுங்க. நல்லா வந்து சூப்பராக வரும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு மாவு வந்து இப்போ நான் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிறேன். பாருங்கள், நம்ம நார்மலாக சப்பாத்திக்கு மாவு பிசையும்ல, அதை விட வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது. கையில் ஓட்டுற மாதிரி இருக்குது பாருங்கள். இந்தளவு பிசைஞ்சிங்க அப்படின்னா நல்லா வந்து சாஃப்டாக வருங்க நம்மளுக்கு. அவ்வளோதான். கொஞ்சமாக இதில் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்ததாக வந்து இப்போ நம்ம உள்ள வைக்கிற ஸ்டஃப் ரெடி பண்ண போகிறோங்க. அதுக்கு வந்து நான் 1/2 கப் அளவு வெல்லம் எடுத்துக்கிறேங்க. இந்த வெல்லத்தில் வந்து மண் எதுவுமே இல்லாதனால டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டு சேர்த்துட்டு அதை அப்படியே இது கண்டினியூ பண்ணிக்கலாம். இதே மாதிரி செய்யுங்க. இது வந்து எதுவுமே இல்லை, அதனால் வந்து நான் அப்படியே டைரெக்டாக சேர்த்துக்கிறேன். 1/2 கப் அளவு வெல்லம் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது வந்து நல்லா உருகி வரணும். அது வரைக்கும் வந்து இதை அப்படியே கண்டினியூஸாக கிண்டி விட்டுக்கலாம். நீங்கள் வந்து வெள்ளைப்பாகு சக்கரைப்பாகு இது ரெடி பண்ணுறீங்க அப்படின்னாலும் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்படி இல்லைனா கரைஞ்சி போயிடுங்க. அடுத்ததாக இது ஒரு கரண்டி வச்சு கண்டினியூஸாக கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த அளவுக்கு வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சி வரணும், அவ்வளோதான். இது வந்து கம்பி பதெல்லாம் எதுவுமே கிடையாது. அடுத்ததாக நம்ம மசிச்சு வச்சுருக்க பருப்பு வந்து இதில் சேர்த்துக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா பப்பு பூவா மாதிரி இருக்குல்ல, கொடுத்தா நான் வந்து இப்படியே சாப்பிடுவேன். ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சின்ன வயசாக இருக்கும் போதெல்லாம் அம்மா வந்து சாம்பாருக்கு பருப்பு வச்சாங்க அப்படின்னா அதை வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டு எடுத்துகிட்டு ஒரு ஸ்பூன் போட்டுட்டு வந்து வச்சு சாப்பிட்டுட்டு இருப்பேன். கிச்சன் பக்கம் வந்தேன் அப்படின்னா காலை விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ஜாலியாக இருக்கும். நீங்களும் அந்த மாதிரி பண்ணியிருக்கீங்களா? அப்புறம் சட்னி அரைக்கும் போது போய் கடலை வந்து தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து வச்சுப்பேன். பொட்டுக்கடலை பள்ளிட்டு வந்துடுவேன். அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போலாம் அதை ரொம்ப நான் மிஸ் பண்ணுறேன். அடுத்ததாக வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். அப்போது வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும் அம்மா வீட்டில் இருக்கும்போது. எப்போ பருப்பு வேக வச்சாலும் எனக்கு அந்த ஞாபகம் தான் வரும். எப்போ பருப்பு வேக வச்சாலும் நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுவேன். அதுக்காகவே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டு வேக வைப்பாங்க. பாருங்கள், இந்தளவு திக்காக வரணும். இப்போ வந்து இறக்கி இது கீழே வச்சிடலாங்க. கொஞ்ச நேரம் ஆறிடுச்சு அப்படின்னா இந்தளவுக்கு வந்து திக்காகிடும். இந்தளவு திக்காக இருந்தால் சரியாக இருக்குங்க. இன்னும் திக்காகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து சாஃப்டாக வந்து போலி வராது. அடுத்ததாக மாவு வந்து இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நம்ம ஆயில் சேர்த்து வச்சுருக்கோம் இல்லையா, அதனால் இப்போ பிசைறதுக்கு நல்லா சாஃப்டாக சூப்பராக வரும். இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்ததுக்கப்புறமா இது ஒரு ரொட்டி கட்டையில் நீல வாக்கில் இந்த மாதிரி வச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 6 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நம்ம எடுத்த 1 கப் மாவில் வந்து 6 போலி கிடைக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான். இது வந்து எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு உருண்டைகளாக எடுத்துகிட்டு நம்ம உருட்ட போகிறோம். உருட்டுறது வந்து ரொம்ப ஈஸியாக எப்படி உருட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்குங்க. ஈஸியாக வந்து யார் வேணால் பண்ணிடலாம். இந்த மாதிரி வீட்டில் இருக்க பால் கவர், எண்ணெய் கவர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு கவர் எடுத்துக்கோங்க. எண்ணெய் கவர் எடுத்துட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். லைட்டாக உள்ளே எண்ணெய் தடவிட்டு கையிலேயே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கோங்க. உள்ளே இந்த மாதிரி ஒரு உருண்டைகளாக வச்சுட்டு கவர் இந்த மாதிரி மூடிட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி சூப்பராக வந்துடும். கையில் மாவும் ஒட்டாது. ரொம்ப நேரம் திரட்டுற வேலை இல்லைங்க நம்மளுக்கு. ரொட்டி கட்டையே தேவையில்லை உருட்டுறதுக்கு. அடுத்ததாக நம்ம வச்சுருக்க ஸ்டஃப் வந்து உள்ளே கொஞ்சம் வச்சிடலாம். இப்போ இந்த மாவு வந்து சுற்றி வந்து இந்த மாதிரி இழுத்து வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. நல்லா கையில் வந்து இதை வந்து பிடிச்சிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணதுக்கப்புறமா இது ஒரு தடவை நல்லா ரொட்டேட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஸ்டஃப் வந்து அதிகமாக நம்மளுக்கு வெளியில் வராது. இந்த மாவு வந்து ரொம்ப எக்ஸசிவாக மேலே இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இதை வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். ரொம்ப அதிகமாக இல்லை, அதனால் நான் வந்து அப்படியே விட்டுறேன். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு மறுபடியும் இதே கவரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அப்படியே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து ரவுண்டாக நம்மளுடைய போலி வந்துடுங்க. ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். நம்ம வந்து ரொட்டி கட்டை வச்சுட்டு உருட்ட தேவையில்ல. மாவு எதுவுமே ஒட்டாது. ஸ்டஃப் வந்து வெளியில் வராது. ரொம்ப சிம்பிள். சூப்பராக ரெடி பண்ணிடலாங்க நம்ம. பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு லைட்டாக வந்து சுற்றி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்துடும்.
பால் கவர் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம், அதுவுமே நல்லா வருங்க. எண்ணெய் மட்டும் உள்ளே கொஞ்சம் தடவிக்கோங்க. அவ்வளோதான் பாருங்கள், சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் போதுங்க, சூப்பராக வந்து இது மாவு வந்து இந்த மாதிரி விரித்து எடுத்துடலாம். இந்த மாதிரி விரித்து எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் கையில் வந்து இப்படி சாய்ச்சிங்க அப்படின்னா சூப்பராக இது வந்துடும், எங்கேயுமே ஒட்டாது நம்மளுக்கு. பாருங்கள், எடுத்துட்டேன். அவ்வளோதான். இதே மாதிரி வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா மாவையும் உள்ளே ஸ்டஃப் வச்சுட்டு உருட்டி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக வந்து போலி ரெடி ஆகிடும். இதே மாதிரி வந்து ஒன்று ஒன்றா நம்ம உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டு தான் வந்து அதுக்கப்புறம் வந்து வேக வைக்கணும் அப்படின்னு இல்லை. நம்ம ஒன்று வந்து ஃபஸ்ட்டு போட்டுடலாம் தவாவில், அது வெந்துட்டு இருக்க டைமில் இன்னொன்று வந்து உருட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம். அது வந்து ஒரு 2 செகண்டில் சூப்பராக உருட்டிடலாம். நான் சொன்ன மாதிரி உருட்டிங்க அப்படின்னா. அடுத்ததாக வந்து ஒரு மண் சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். இது நல்லா சூடானதுக்கப்புறமா கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு அது மேலே வந்து போட்டு அது லைட்டாக வேக வச்சு எடுத்துடலாம். நம்ம உள்ளே வந்து வெல்லம் சேர்த்துருக்கிறதால ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இது வெந்துட்டுருக்க டைமில் இன்னொன்று வந்து உருட்டிடலாம். சுற்றி வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன். இது வந்து வெந்துட்டுருக்கட்டும். அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். அடுத்ததாக ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா இது நம்ம திருப்பி போட்டுக்க போகிறோங்க. இப்போ இது ஒரு சைடு வந்து நல்லா வேகட்டும். நான் எண்ணெய் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வேக வச்சுக்கிறேன். அடுத்ததாக வந்து ஒரு சைடு நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுட்டு இன்னொரு சைடும் வந்து வேக வச்சு எடுத்துடலாம். சீக்கிரமாக வந்து ரெடி ஆகிடும். மேலே இருக்க மாவு லேயர் வந்து நல்லா வந்து மெல்லிஸாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக ரெடி ஆகிடும். இது வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி கவர் வச்சுட்டு உருட்டினீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரமாக உருட்டிடலாம். இது வேகிற டைமில் வந்து இன்னொன்று உருட்டி ரெடி பண்ணிடலாம். இப்போ 2 சைடும் நல்லா வெந்ததுக்கப்புறமா எடுத்துடலாம். நம்மளுடைய சாஃப்டான சூப்பரான போலி வந்து ரெடி ஆகிடுச்சிங்க. அவ்வளோதான் பாருங்கள், பார்க்குறதுக்கு எந்தளவு சாஃப்டாக சூப்பராக இருக்குது அப்படின்னு. அவ்வளோதாங்க, நம்மளுடைய போலி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.